ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் எங்களோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன ரூம்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அதில் முழுக்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ப்ளஸ் எப்படி உங்களால் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க முடிஞ்சது, சேம் டைம் எங்களுக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்குது, ஃப்ளோர் பிளான் வேணும், ரூமோட சைஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ளோர் பிளான், ரூமோட சைஸ் என்ன, அந்த வீட்டோட அளவு என்ன, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் அந்த சைட்லேயே போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி 2 வீடு வச்சுட்டு நீங்கள் ஏன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, இருக்கிற கடனை அடைக்கலாமே, எதுக்கு மேலே வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சமூகம் பெரிய இடம் போல் இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட கமெண்ட்டை பார்த்துடலாம். அவர் பேர் வந்து வினோத். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டோட ஹோம் டூர் போடும்போதும் அதில் போயிட்டு என்னது கடலில் வாங்கினேன்னு சொன்னீங்க, இப்போ செகண்ட் வீடு வாங்கியிருக்கீங்க தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு, ஐயோ உங்களுக்கு தேர்ட் ப்ராப்பர்ட்டி வேறு இருக்கா, என்ன காசு இல்லைன்னு சொல்கிறீங்க, மிடில் கிளாஸ் நினச்சினேன் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கரெக்டாக ஹோம் டூர் வீடியோவாக பார்த்துட்ருக்கார் இல்லையா. போன ஹோம் டூர் வீடியோக்கும் இந்த ஹோம் டூர் வீடியோக்கும் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் கரெக்டாக சொல்லிட்டேன். அவர் வெறும் அந்த வீடியோ மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு அவர் சொன்னால் தெரியும்ல. அவர் ஷாக் ஆனதுக்கு நீ எதுவும் பதில் தர மாட்டியா? சரி சொல்கிறேன். அது எப்படின்னா, வீடு எப்படி கட்டிகிட்ருக்கோம், எப்படிலாம் மணி மேனேஜ் பண்ணுறோன்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே தான். நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறோம், எங்களோட சேலரியில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். இந்த ரொம்ப அந்த கேட்சியாக இருக்கிற மாதிரி தம்ப்நெயில் இருக்குல்ல, என்னோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹவுஸ் டூர்னு போடும்போது அதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி காசு வந்ததுன்னு கேட்கும்போது எனக்கும் பதில் சொல்ல முடியல. தம்பி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன்ப்பா, போய் பாரு, ஒரே வீடியோலேயே எல்லாமே எப்படி உனக்கு நான் சொல்ல முடியும் சொல்ல. ஒரே பதில் சொல்லணும்னா சம்பாதிக்கிறோம், அதை வீடு கட்டும், இதுதான் பதில். அது எப்படி பண்ணுறோன்னுலாம் வீடியோ போட்டிருக்கோம். சரியா? நீங்கள் அவருக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவர் எந்த சென்ஸில் கேட்குறாரு எனக்கு புரியுது. பட் நம்ம மிடில் கிளாஸ் தான். ஆனால் மிடில் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணுன்றதுக்காக பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸு, இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்பர் மிடில் கிளாஸாக தான் மாறுவோமே தவிர அப்பர் கிளாஸாக மாற மாட்டோம். அடுத்த கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி காசு வருது, நாங்கள் துபாயில் இருக்கோம், எங்களால் ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியல, நீங்கள் வீடாக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டாங்க. அவங்க வந்து எங்கே இருக்காங்க, துபாயில் இருக்காங்க. ஏங்க நாங்கள் மேடவாக்கத்தில் இருக்கோங்க, எங்களால் நாங்கள் போன அப்ராட் லொக்கேஷனே ஊட்டி. நீங்கள் துபாயில் இருக்கீங்கங்க, நீங்கள் சொல்லலாமா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. இவர்கிட்ட நான் ரொம்ப கேட்டேன். நான் கல்யாணம் ஆன டைமில் வந்து சொன்னேன், நான் வந்து ஃப்ளைட்லேயே போனதில்லை வாழ்க்கையில், போகிற மாதிரி சுச்சுவேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஊட்டிக்கு ஹனிமூன் போகும்போது இவர் சொன்னார், நான் உன்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனார். அதுதான் நான் போன ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இனிமேயும் ஃப்யூச்சரில் நான் அப்ராட் போவேனான்னு எனக்கு ஷியோராக தெரியாது. ஸோ நீங்கள் துபாயில் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்லலாமா? சாரி, ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் வந்து சம்பாதிக்கிற காசில் செலவு பண்ணுறதை விட எப்படி சேர்த்து வைக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்போம். அதுதான் காரணம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேவையில்லாத செலவுலாம் பண்ண மாட்டோம். இப்போ உங்ககிட்ட ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நெக்லஸ், கம்மல், அந்த மாதிரி. என்கிட்ட அது மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் நான் போட்டிருக்க செயினும் சரடு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே நான் செல் பண்ணிட்டேன். நகையை விற்று தான் வீடு கட்டிட்டுருக்கேன். ஸோ அதனால் இன்ஃபேக்ட் இவங்க போட்டிருக்க தாலி சரடு கூட ஒரு டைம் வந்து பேங்க்கில் தான் வச்சுருந்தோம். அந்த டைமில் வெறும் மஞ்சக்கயிறு மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. 3 வருஷம் போட்டுருந்தேன் மஞ்சக்கயிறு தான். மஞ்சக்கயிறு போட்டுட்டு தப்பு இல்லை, ஆனால் அது போட்டுட்டு இவங்க ஆஃபீஸ் போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரியாக இவங்களை பார்த்தாங்க. ஏன்னா அந்த மஞ்சக்கயிறு வந்து ஒரு ரெகுலராக மஞ்சக்கயிறு போட்டுறோன்னா அது வந்து மஞ்சள் வச்சு தேய்க்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி வெளிரி போயிடும். சம்டைம்ஸ் ஒர்க் டென்ஷனில் நான் அது பண்ணாமல் போயிடுவேன். அது என்னன்னா டிஃப்ரெண்டா தெரியும். அத ரீசனா நினைக்கல. ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள மஞ்ச கயிறு போட்டுட்டு தாலி போட்டிருக்காங்களே, வேற யாருமே அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா நான் மேனேஜரா இருந்தேன். இவங்க லெவலுக்கு இப்படி போட்டிருக்காங்களேன்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இவளை சொல்லியிருக்கா வந்து என்கிட்ட ஆஃபீஸில் எப்படி பார்த்தாங்க, ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு இல்லை, நீங்கள் ஏன் சரடு போடாமல் இருக்கீங்கன்னு கேஷுவலாக நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. எனக்கு வந்து அந்த லுக் வைஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் நான். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். இப்போ என் ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டணும்,
வீடு வாங்கணுன்னா என் நகை போட்டிருக்கிறது என்னோட லுக் வைஸ் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். எனக்கு ஒரு பித்தளை கம்பல் போட்டாலும் சந்தோஷம் தான், ஒரு வெள்ளி மோதிரம் போட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அதனால் அப்புறம் தான் நான் யோசிச்சு சரி இப்போ நம்ம வச்சிருக்க ஷார்ட் டேர்ம் கோலாக இதை வச்சுக்கலாம். முதல்ல அந்த தாலி சரடை வந்து இவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் பேங்க்லேருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு போனஸ் வந்த போது அதை போய் மீட்டு கொடுத்தேன். நான் அந்த சரடை மாற்றிட்டு தான் புதுசு வாங்கிட்டேன். எனக்கு அது சென்டிமெண்ட்லாம் சரி அடகு 3 வருஷம் வச்சுட்டோம், புதுசு வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு புதுசு வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் நாங்கள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன், இவர் இப்போ மேனேஜராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் அந்த கேக்கை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது வாங்குறவங்க என்னை டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவர்கிட்ட நான் கேக் கொடுத்து அனுப்பும் போதும் இவர் வந்து டெலிவரி எக்ஸிக்யூட்டிவாக இவர் லெவலை விட இறங்கி தான் அந்த ஒர்க்கை எனக்காக பண்ணுவார். ஸோ அந்த கிரீடம் ஒன்று இருக்காது எங்களுக்கு. நாங்கள் வந்து ஹையர் பொசிஷன் இருந்தோம், இந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. when it comes to family என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னாலும் நாங்கள் இறங்கி அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுவோம். இதை வந்து க்ளோரிஃபை பண்ணி தான் நான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் அப்புறம் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணீங்க, அதில் அந்த மந்த்து என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு டீட்டெயிலாக ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு எதில் மணி லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஆமாம், இப்போ ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்காது. இந்த ஹேபிட், அந்த மினிமலிசம், ஸ்பெண்டிங் ஹேபிட், அந்த ஸ்பெண்டிங் ஹைஜீன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே அதிகமான செலவு போகுதுன்னு. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அந்த செலவு உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மந்த் நீங்கள் ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கொஷின் பண்ணணும். வீடு கட்டணும்னு தானே முடிவு பண்ணியிருக்கோம், அப்போ நான் சேர்த்து தானே வைக்கணும், நான் ஏன் ஷாப்பிங் பண்ணணும்னு யோசிக்கணும். சிம்பிள் லாஜிக். அடுத்த கொஷின் என்னென்னா, ஒரு கமெண்ட்டு அது வந்து யூடியூபே வந்து ஸ்பேமில் போட்டுடுச்சு. இந்த மாதிரி எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும், ஒரு சில க்ரூக்கட் கமெண்ட்ஸ் வரும். அதை வந்து யூடியூபே வந்து ஹெல்ப் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருந்தது. நான் அதை ஓப்பன் பண்ணி படித்தேன். அதில் படித்தா கமெண்ட் பண்ணியிருந்தான், நாங்கள் வீடியோ பார்க்குறோம், எங்கள் காசு வச்சு நீ வீடு கட்டிட்டு அதை நான் வேறு பார்க்கணுமா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஆக்டிவாக வீடியோ போட ஆரம்பிச்சது ஜூலைலேருந்து. மாதத்தில் 3 வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து தான் நான் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஹோம் டூர் அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். ஸோ வீடு கட்ட ஆரம்பித்தது 2 ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சது ஏப்ரல். ஸோ நான் வீடியோ போட்டாலும் போடலனாலும் நான் வீடு கட்டிட்டு தான் இருந்திருப்பேன், கட்டி முடிச்சு தான் இருந்திருப்பேன். அது எப்போ கட்ட ஆரம்பிச்சோம்? அதுதான் ஏப்ரல்லே நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். வீடு கட்டுறதுனா அந்த அமௌண்ட்டெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டு தான் கட்ட ஆரம்பிச்சது. ஸோ யூடியூப்லேருந்து எனக்கு காசு வந்து நான் கட்டுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பர்சன் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ட் கூட நான் வைக்கல என் மேலே. ஏன்னா நான் ஒழுங்காகவே யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருந்தேன். இல்லை எனக்கு இன்கம் வருதான்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிவியோட செட்டிங் வீடியோ. இப்போ 2 மில்லியன் ரீச் ஆக போகுது அந்த வியூஸ். அந்த வீடியோனால எனக்கு ரெவென்யூ வருது. எப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம்ஸ் எனக்கு வந்து 8,000 வரும். 2 இயர்ஸாக எனக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ரீசெண்டாக வீடியோ போட்டதில் எனக்கு இப்போ ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட் வந்து இப்போ தான் வந்தது. ரொம்ப நாளாக ஒரு சில வீடியோவில் கூட புலம்பிருப்பேன், $80 நிற்குதுங்க, காசு வரல. எனக்கு வந்து அஃபிஷியலாக யூடியூப்லேருந்து வந்த இன்கம். அந்த காசு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அந்த காசை வச்சுட்டு லைட் கூட வாங்க முடியாது. வீடு கட்டுறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் செலவாகுங்க. நான் என் சேனலில் போடுற கண்டென்ட்டுக்கும் சரி, எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, அந்த அளவுக்கு அமௌண்ட் என்னால் ஜென்ரேட் பண்ணலை. நான் யூடியூப்லேருந்து அவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணல. சரியா, உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். யூடியூப்லேருந்து சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து ப்ரமோஷனுக்காக 2-3 கம்பெனிஸ் காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க சாலிடாக எனக்கு 20,000 தரேன்னு சொன்னாங்க ஒரு ப்ரமோஷனுக்கு. நான் தான் அந்த ப்ரமோஷனை எடுத்து பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்ட எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டை என்னால் பேச முடியாது. நெக்ஸ்ட்டு நான் எனக்கு பார்க்குற குட்டு பேட் 2த்தையும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஓகேவா நான் கேட்கும்போது அவங்களாம் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஒரு மாடல். என்னோடய சேனலில் வந்து நான் ஆஹோன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் நான் பாசிட்டிவும் சொல்லுவேன் நெகட்டிவும் சொல்லுவேன்னு சொல்லும்போது அவங்களாம் போயிட்டாங்க. ஒரு மாதம் ஒரு 5 ப்ரமோஷன் நான் பண்ணாலே எனக்கு 1 லட்சம் ஈஸியாக கிடச்சிடும். நான் தான் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சரியா, ஸோ யூடியூப்லேருந்து சம்பாதிக்கலாம். ஆனால் நான் வீடு கட்டினதெல்லாம் யூடியூப் காசுலேருந்து கட்டலை. ஃப்யூச்சரில் வேணா பார்க்கலாம், அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எனக்கு அது மறைச்சி கமுக்கமாக பண்ணுறதெல்லாம் எனக்கு
அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரியா? ஸோ அவரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மேம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு வீடோட கடன் அடைக்காமல் ஏன் அடுத்த வீடு கட்டினீங்க, அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலேயே ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அடைக்கலாமேன்னு கேட்டாங்க. இதுக்கான பதில் இவர் தான் சொல்வார். ஏன்னா அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சி இங்கே வாங்கலாமான்ற ஆப்ஷன் வச்சுருந்தது இவர் தான். அந்த தேடல்ஸ், அந்த சர்ச் பண்ணது எல்லாமே இவர் தான். இவர் சொல்வார், நீங்கள் ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்க? ஓகே, 2 மெயின் ரீசன்ஸ் இருக்குங்க நான் இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி வாங்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு. ஒன்று வந்து ஃபியர். என்ன ஃபியர்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இப்போ விட்டுட்டா இன்னொரு நாள் வாங்க முடியுமோ, லேண்ட் வேல்யூலாம் ஏறிட்டே இருக்கே, நம்மளால் வாங்க முடியுமா ஃப்யூச்சரில் அப்படிங்கிற ஒரு ஃபியர். இன்னொரு முக்கியமான விஷயம் அன்சர்டனிட்டி. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில், இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ், நிரந்தரம் இல்லை ஜாபு, எப்போ வேணால் நம்மளை அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளால் முடியும் போதே இதை செஞ்சிடணும், நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போதே நம்ம சாதிக்க நினச்சதெல்லாம் சாதிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் திருப்பூரில் படித்தேன். சென்னைக்கு நான் வரும்போது ஜாப் போகணுங்கிறதுக்காக இந்த ப்ரைவேட் பிஜிஸில் தான் தங்கி டெய்லி போயிட்டு வருவேன். பேச்சுலராக தங்கியிருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து அங்கே இருந்த வசதிகள்லாம் சரியாக இல்லை. ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும் ரூமில், அப்புறம் கிளீன்லினஸே இருக்காது, ரொம்ப பேடாக இருந்துச்சு. ரெண்ட் எல்லாம் கம்மியாக இருந்ததா உங்களுக்கு அங்கே? அப்போ நான் வரும்போது 5000லேருந்து 7000 ரூபாய் வாங்குவாங்க ஒரு பர்சனுக்கு. ரூம் நல்லா பெருசாக இருக்குமா? இல்லை, சின்ன ரூம் தான். அதுலேயே சைடில் ரேக் மாதிரி கட்டியிருப்பாங்க, பங்கர் பெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெட்டு போட்டிருப்பாங்க. சின்ன ரூம்குள்ளேயே 4-5 பேர் தாங்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர மாட்டாங்க, வேற வேற ஆட்கள் வருவாங்க. அவங்க கூட எல்லாம் செட் ஆகணும்ல. அந்த காதல் படத்துல பேச்சுலர்ஸ்லாம் தங்கி இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குமா? ஆமாம், அவங்க கூட எல்லாருமே செட் ஆகணும்ல. இப்போ நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இந்த ஹாஸ்டல்ஸில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரபிள்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 5000 கொடுக்குற வாடகை இந்த குவாலிட்டியில் தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு அதிகமான வாடகை தானே போயிருக்கணும். இல்லை, நான் அதுவும் பண்ணேன். இந்த பிஜினா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தனியாக வீடும் எடுத்தேன். பசங்க பேச்சுலர் ரூமில் இருக்காங்கனாவே ஃப்ரெண்ட்ஸும் கூட வருவாங்க. ஒரு நாள் வந்து தங்குவாங்க, பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அரட்டை அடிப்பாங்க, சத்தமாக தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் வாடகை கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்கு எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அன்னைக்கு. அப்படியா? ஸோ இதெல்லாம் ஐ ஃபெல்ட் பேட். சொந்த ஊர் சென்னை தான், பட் எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை சொந்தமாக அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எனக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த 1 hour தான் தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து செக் பண்ணுவார், எத்தனை தண்ணி பிடிச்சிருக்கோம், நிறைய தண்ணி எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செக் பண்ணிட்டு போவார் அந்த ஓனர். அதெல்லாம் இந்த டைமில் யாராவது பண்ணாங்கன்னா ரொம்ப தப்புங்க. உங்களை காலியே பண்ண சொல்லிட்டாங்களா? ஸோ இந்த ஹவுஸ் ஓனர்ஸோட அட்ராசிட்டிஸ்னால முதல்ல வீடு நமக்கு, நீங்க ஹவுஸ் ஓனர் ஆக முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ், நம்ம வந்து ஹவுஸ் ஓனராக மாறணும். ஆனால் நல்ல ஹவுஸ் ஓனராக இருக்கணும்னு தான் நான் யோசித்தேன். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாலிசி. அதனால் நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் ஹவுஸ் ஓனர் ஆனாலும். வீடு சொந்தமாக வாங்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் அப்போவே உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபியர்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஃபியர்ஸ். சரி, இந்த எனக்கு ஒரு டவுட்டு. அன்னைக்கு டக்குன்னு காலி பண்ண சொன்னார், எப்படி காலி பண்ணீங்க? பொருளை எங்கே எடுத்து போய் வச்சுங்க? அது பெரிய ஸ்டோரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொன்னல, அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து அவர் மேரிட் தான். அவர் ஃபேமிலி மேனு. இருந்தாலும் அவர் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்து இங்கே திங்ஸ்லாம் வச்சுக்கோங்க, நீங்கள் தங்கிக்கோங்கன்னு ரொம்ப புஷ் பண்ணாரு. நான் வந்து இல்லைங்க, நான் மற்ற பசங்க ரூமில் போய் தங்கிக்கிறேன், திங்ஸ் மட்டும் வைக்க விடுங்க சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் அந்த டைமில் நான் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பகல் ஃபுல்லாக நான் ரெஸ்ட் எடுக்கணும், நைட்டில் தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி பாடி அடாப்ட் ஆகிருந்துச்சு. மயிலாப்பூர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் நான் 9 o'clock 10 o'clock மாதிரி போய் சேருவேன் மார்னிங். கண்ணெல்லாம் பர்னிங்காக இருக்கும். அப்போ அன்னைக்கு எங்கே தங்குனீங்க? இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்டு கோயம்பேடில் ரூம் எடுத்திருந்தாரு, அவரோட ரூமில் போய் தங்கினேன். எத்தனை நாள் தங்கி? ஒரு 1 week தங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாங்க 1 week கழிச்சு. அந்த அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீடு தேடி கண்டுபிடிச்சி மாறினேன். ஏன் காலி பண்ணும்போதே கையில் ரெடி கேஷ் கொடுக்கலையா? நின்ன நெல்ல காலி பண்ண சொல்கிறாங்கல்ல, அப்போ கையில் காசு கொடுத்து அவங்களுக்கு வேற ஆள் வந்தால் தான் நான் உனக்கு அட்வான்ஸ் திருப்பி தருவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அட்ராசிட்டிஸ் தானே. காலி பண்ணணும்னு சொல்கிறேன்னா நீ கையில் காசு கொடுத்துட்டு தான் காலி பண்ண சொல்லணும். அது என்ன திஸ் இஸ் நாட் குட். இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் தாண்டி வந்ததுனால சரி நம்ம ஹவுஸ் ஓனர் ஆகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அதுக்கான சரியான ப்ராஜெக்ட் தேடிட்டே இருந்தேன். பிரியதர்ஷினி ஹவுஸ் புக் பண்ணிட்டா இந்த அப்பார்ட்மெண்ட்டை. அப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து லெஃப்ட் அவுட் ஆயிடுவோமா, நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு பயம் வேற. அட கடவுளே, இதென்ன வாக்குமூலம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இது? இல்லைங்க, சொல்றேன், உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீ கோவப்படாத. நான் ஒன்றும் கோவப்படாத. சொல்லுங்க.
அப்போ வந்து பிரியதர்ஷினி அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வாங்குறது ஒரு லேண்டாக வாங்கலாம், லேண்டாக வாங்கினா லேண்டோட வேல்யூ என்றைக்கும் ஏறும் அப்படின்றதுனால லேண்டு தேடி நான் சூஸ் பண்ணேன். ஓகே, என்கிட்ட இவர் வந்து நான் ஒரு லேண்டு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு 2 லேண்டு காமிச்சாரு. இந்த வண்டலூர் லேண்டுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று காமிச்சாரு, சோமங்கலம்னு ஒரு இடத்துல காமிச்சாரு. ஸோ 2 லேண்டுமே நாங்கள் போய் பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் சோமங்கலம் போனோம், கிஷ்கிந்தா வழியாக தான் போனோம். பார்த்தா செம்ம காடாக இருந்தது. அவங்க சொன்னாங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்து உங்களுக்கு இங்கேருந்து கிட்ட அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், எனக்கு அங்கே போகிற வேலையே இல்லை ஸ்ரீபெரும்புதூர். இப்போ இவர் ஊர் திருப்பூர், இவர் திருப்பூர் போனோம் அப்படின்னா கூட வண்டலூர் வழியாக தானே போவார். ஸோ அங்கேயே சம்மந்தம் இல்லாமல் ஒரு லேண்டு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் அங்கே எனக்கு அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் தெரியல. நான் வேணால் அடுத்த வாரம் அங்கே வேணால் போய் பார்க்கலாம். நாங்கள் ரிஜெக்ட் பண்ண லொக்கேஷன் இப்போ டெவலப் ஆயிருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம் ஒரு நாள். அங்கே பார்க்கும்போது எனக்கு அது ஓகேவா படல. இன்னொரு லேண்ட் ஆப்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாரு. அது பார்க்கும்போது நிறைய வீடுங்களுக்கு மத்தியில் தான் அந்த லேண்ட் இருந்தது. ஸோ அதனால நான் ஓகே பண்ணிட்டு இந்த வண்டலூர்லேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சேம் டைம் அங்கே பஸ் ஸ்டாண்டும் வருது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது, கோயம்பேடில் வந்து ஒரே கன்ஜஸ்டடாக இருக்குது, நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களாம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவர் வீடு கட்டினாருன்னா சென்னையில் நிறைய பேர் வந்து வேறு ஊர்லேருந்து வர மைக்ரன்ஸ் தான். சென்னையோட பார்டரும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வண்டலூரும் ஓரளவுக்கு ஏறும் வேல்யூ அப்படின்னு நான் நினச்சேன். நானும் அதை யோசிச்சுட்டு நீங்கள் எங்கேயே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்லாம் அதில் அந்த டைம் இந்த லேண்டு வாங்கும்போது நிறைய ஸ்பேஸ் காலியாக இருந்தது. அவங்க லே அவுட் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன் கார்னர் மாதிரி வாங்கிக்கோங்க, கார்னர் பிளாட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது பொட்டிக்கு நான் வாடகை விடணும்னா கூட எனக்கு அது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கார்னர் பிளாட் நான் புக் பண்ணது. அந்த வீடு வந்து நாங்கள் போய் தங்கறதுக்காக வாங்கலை. வாங்கும்போதே எனக்கு தெரியும் இந்த வீட்டில் நாங்கள் வந்து வரமாட்டோம், கட்டினா வாடகை விடுறதுக்கு தான் கட்டுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த இப்போதைக்கு ஒர்க் பிளேஸ்க்கு தூரம்ன்றதுனால அங்கே போக மாட்டோம்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இவருக்கு அது பெரிய ஃபாண்ட் இருக்கு, எனக்கு அங்கே போய் இருக்கிற ஐடியாவில் இல்லைங்க. ஃபியூச்சரில் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அங்கே போய் நான் தங்குவேன். ஏன் அப்புறம் வீடு வாங்கவே மாட்டோமா? நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு லேண்ட் வாங்குறது வீடு வாங்குறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இப்போ 3 ப்ராப்பர்ட்டி எங்கள் பேரில் இருக்கு இல்லையா, இன்னும் நான் நிறைய வாங்குவேன். என்னென்ன இடம் வாங்குவேன்னு சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் ஏலகிரி, ஊட்டி, ஏற்காடுலாம் போகும்போது இந்த ரெசார்ட் போகிற வழியில் ஒரு வீடு பார்ப்பேங்க. தனி வீடாக இருக்கும், சுற்றில ஒரே தோட்டமாக இருக்கும், சலனமே இல்லாமல் அமைதியாக ஒரு அழகான வீடு இருக்கும். வெளியில் காரம் நிறுத்தியிருப்பாங்க, அமைதியாக ஒருத்தவங்க நடந்துட்டு இருப்பாங்க, இல்லைனா காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன் இவங்க என்ன ஜாப் பண்ணி இந்த மாதிரி சம்பாதிச்சு வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். மிடில் ஈஸ்டில் ஆயில் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஒரு ரெசார்ட் தங்கியிருந்தோம், கிறிஷ் கார்டன் சிதம்பரம்ல ஒரு ரெசார்ட் இருக்குது. அங்கே போய் நாங்கள் கேட்டோம் ஓனர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்காக ரெசார்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இவர் அதை சொல்கிறாரு. நம்மளாலலாம் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு தனி வீடு வாங்கணும், நல்ல பெரிய தோட்டம் இருக்கணும், சும்மா கடமைக்கு ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கக்கூடாது, குளிராக இருக்கும் இல்லையா, ஒரு ரெசார்ட் மாதிரியே இருக்கணும், சேம் டைம் தனி வீடு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எனக்கு ஆசைங்க. அடுத்தது வந்து எனக்கு வந்து பீச் ஹவுஸ் வாங்கணும்னு ஆசை. அடுத்தது ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கோடு சேர்த்து ஒரு வீடு இருக்கணும்னு ஆசை. இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக வாங்குவேன். எனக்கு இந்த 2 ஆசையும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 3 வாங்கியாச்சு, இதோட நிறுத்தணும்லாம் இல்லை. வாங்கியிருக்கிறது ஒரு சென்னை சிட்டியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு. உண்மையிலேயே வீடுனா ஒரு நல்ல அழகாக தோட்டம் இருக்கணும், நல்ல ப்ரைவசி இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், வனம் மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் 2 வீடு நான் வாங்குவேன். தோட்டத்து பங்களாவில் இருக்க பெரியவங்க போட்டு தள்ளுறாங்க, அதுக்கு என்ன நெகட்டிவாக ஏங்க சொல்கிறீங்க? நான் எங்கே போனாலும் ஒரு தோட்டத்தோடு இருக்கிற வீட்டை போய் பார்த்து விசிட் பண்ணி அந்த வீட்டை ஒரு கொஞ்சம் நின்று நான் வந்து யோசிப்பேன் நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நிறைய வந்து தியானம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பாசிட்டிவ் டாக்கிங் பண்ணுங்க அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. நம்ம இப்படி ஆக போகிறோம்னு நினச்சிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நீங்கள் உழைச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours முடியுது இல்லையா, தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், உங்களோட கனவு வந்து வீடு கட்டணுன்னு இருக்கு, இன்றைக்கி அந்த கனவுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசிங்க. இப்போ எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு பங்களா வாங்கணும்னு ஆசை. இப்போ அந்த வீட்டுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நான் பேக்கிங் பண்ணேன், 2 கேக் ஆர்டர் முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோவுக்கு உட்காடுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கான வேலையை நான் பண்ணால் தான் என் அக்கௌண்ட்டில் அதுக்கான காசு எனக்கு வந்து சேரும். இன்றைக்கான உழைப்பு நான் போட்டால் தான் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும். அந்த காசை வச்சு தான் நான் ஃப்யூச்சருக்கு நான் சேர்த்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் தியானம் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். பட் நீங்கள் எழுந்து முடிய கட்டிட்டு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா தான் அதுக்கான பலன். கட்டிட்டு இல்லை,
பசங்களுக்கு நான் லேடிஸ்க்கு roll up the சொன்னேன். சாரிங்க, நான் லேடிஸ்க்காக வந்து முடிய கட்டிட்டுன்னு சொன்னேன். பசங்கன்னா ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ், புல் அப் யுவர் சாக்ஸ் அண்ட் டூ யுவர் ஒர்க். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ணணும்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒர்க்கு அதுக்கான பலன் கொடுக்குதான்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க. நீங்கள் 4 இயர்ஸ் கழிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி தேடணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்போத்துலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் லொக்கேஷன் நல்லா ப்ளூம் ஆகுது, எங்கே என்ன விலைக்கு விற்கிறாங்க, யார் யாரெல்லாம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், யார் யாரெல்லாம் நல்ல பில்டர்னு இப்போத்துலேருந்தே சும்மா அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் லேடிஸ் ரிலேட்டட் வீடியோலாம் நான் பார்ப்பேன். அவங்கெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக புஷ் பண்ணுறாங்க. உங்களை அறியாமலே உங்களை வந்து அவங்க ஒரு பொருளை வாங்க வச்சுருவாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு சத்தியமாக சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவங்க வீடியோ பண்ணுறதுனாலும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. அது அவங்களோட ஒர்க்கிங் மாடல். அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அது பண்ணால் தான் அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான டைனிங் செட் வாங்குறது, நல்ல காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறது, அதெல்லாம் பண்ணோன்னா சாரீ வந்து நம்மக்கிட்ட ஒரு 1000 சாரீ இருக்கும். இருந்தாலும் ஒரு நியூஸ் மாடல் வந்துன்னா முதல்ல முந்தி அடிச்சுட்டு போய் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் பணம் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சேவிங் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். இதுதான் வீடு கட்டுறதுக்கு என்னோட அட்வைஸ். அடுத்த கொஷின், லோன் இருக்கும்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா லோன் போட்டு அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, பிரியதர்ஷினி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரியதர்ஷினியோட சேலரிலேருந்து இந்த ஹவுஸ்க்கு இஎம்ஐ போகுது. என்னோட சேலரி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணலாம். ஏன்னா வேல்யூ ஏற தான் போகுது, அப்போ நம்மளால் வாங்க முடியாது. ஸோ என்னோட சேலரியை வச்சு பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி நான் புக் பண்ணேன். இதுலேருந்து இஎம்ஐக்கு நாங்கள் பிளான் பண்ணது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ another 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த 2 லோனையும் குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் லோனுங்கிறது பேடு தான், பட் அது வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப கெடுதல், எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சில பேர் சொல்கிறாங்க மற்ற லோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணது ஹோம் லோனில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. இப்போதைக்கு 7.5% போயிட்டுருக்கு. ஸோ 7.5% வந்து கம்பேரிட்டிவ்லி பிஎல் கூட இல்லை மற்ற லோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தான். 7.5% எடுக்கிற லோனு ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த லோன்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் வேல்யூ நீங்கள் சேர்த்துருக்கீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் 10 இயர்ஸில். அது ஒரு பேட் டெசிஷனாக கேட்டிங்கன்னா 50-50. பேட் டெசிஷன் பார்க்குறவங்க பேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, ஃப்யூச்சருக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க. 50-50 தான். அது அவங்க பார்க்குறவங்களோட தாட்ஸை பொறுத்து தான். ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபினான்ஷியலி ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஷின். ரெண்டல் ஈல்டு வந்து கம்மி தானே, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ரெண்ட் வந்து கம்மி தானே அப்படின்றாரு. அது எப்படி நான் பார்க்குறேன்னா, ரெண்ட் வந்து ரெக்கரிங்காக எனக்கு கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு திங்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட சேம் டைம் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு 1-2 இயர்ஸில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் ரெண்ட் விட்டுருக்கோம். ஸோ 1 இயரில் தெரிஞ்சிடும் அது வந்து வேலைக்கு ஆகுதா இல்லை அது வர்ஸ்ட் டெசிஷனா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து லேண்ட் வாங்குறது ஒர்ஸ்ட் டெசிஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் அம்மா அந்த லேண்டு எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க? 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. இப்போது 30 லட்ச ரூபாய் போதில்ல? ஆமாம். ஸோ 10 times வேல்யூ ஏறி இருக்கு, விச் இஸ் குட். ஆமாம், அது இப்போவும் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போவே ஒரு கை காசுலாம் எப்படியாவது ரெடி பண்ணி வீடு கட்டியிருந்தோன்னா வாடகையும் கிடச்சிருக்கும், லேண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ப்ரெஷர்லாம் உங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. லாஸ்ட் டைம் 3rd ப்ராப்பர்ட்டி வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், ப்ரெஷர் போட்டுக்காதீங்கன்னு. சேம் டைம் வீடு வாங்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையவே கிடையாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ வீடியோஸ் நாங்கள் போடுறதே. வீடியோ போடாமலும் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கலாம். வீடியோ ஷேர் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, வீடு கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து மியூசிக்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நானும் இவர் கூட சேரும்போது எனக்கும் மியூசிக்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜ் ஷேரிங்கில் நானும் இன்னும் நிறைய கற்றுப்பேன், தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடு கட்டுறதுலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எனக்கு மலை மாதிரி தெரிஞ்ச விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது ஈஸியாக பண்ணிடலாம், இந்தந்த விஷயம்லாம் இருக்குதுன்னு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ஷேர் பண்ணுறோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது தான். வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பில்டரை கண்டுபிடிக்கணும், நல்ல பிளாட்டை கண்டுபிடிக்கணும். சென்னையில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் கரெக்டான ஒரு நல்ல பில்டரும் நல்ல ப்ரமோட்டரும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அழகாக வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம். சரியா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சேம் டைம் நீங்கள் சேவ் பண்ணணும் காசு. எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு ஒரு 40 வயசில் தான் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். போன ஜென்ரேஷனில் இந்த பெரியவங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க.
த்ரூ அவுட் த லைஃப் அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு கடைசியில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போய் வீடு கட்டுவாங்க. அப்போ வேல்யூலாம் ஆல்ரெடி ஏறி போயிருக்கும். காசு சேர்த்துட்டு நான் வீடு கட்டினேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 50 வயசு 40 வயசுனா உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்காதுங்க. ஏன்னா வீடு கட்டணும்னா டெய்லி அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மேன் ஒர்க் ஜாஸ்தி. இப்போ அக்கௌண்ட்டில் காசு போட்டு வெயிட் பண்ணுறது வேறு, இங்கே வந்து டெய்லி நம்ம விசிட் பண்ணோம், அங்கே என்ன வேலை நடக்குது, சொன்னது தான் பண்ணுறாங்களா, நிறைய உழைப்பு தேவைப்படுது. ஸோ அதனால் வயசான காலத்தில் வீடு கட்டணுன்றதை விட உங்ககிட்ட காசு இருக்குன்னா இப்போயே கட்டிட்டு கூட ஜம்முன்னு போய் உட்காந்துக்கலாம். அடுத்து ஒருத்தர் லேண்டோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாரு. அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். எவ்வளோ இவர் அந்த லேண்டை வாங்கும்போது 3500 per square feetனு சொன்னாங்க. நான் நெகோஷியேட் பண்ணி 3400 100 rupees per square feet நான் நெகோஷியேட் பண்ணி வாங்கினது தான் அது. பட் நம்ம என்ன நெகோஷியேட் பண்ணலாம், அவங்க முடிவு பண்ணிருக்க வேல்யூக்கு தான் அவங்க விற்பாங்க. அதனால நம்ம ட்ரை பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கேஷ் தந்துடுறேன், உடனே பே பண்ணுறேன், உடனே அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவங்களுக்கு காசை காமிச்சு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நெகோஷியேட் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ஒரு பில்டராக இருக்கட்டும், ப்ரமோட்டராக இருக்கட்டும், நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க காசெல்லாம் வச்சுட்டு தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த ரேட்டுக்கு பண்ணுறீங்கன்னா நான் இந்த இடத்த பிளாக் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போது 5000க்கு ஒரு பிளாட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் 4800 4500க்கு per square feet நீங்கள் எனக்கு தரீங்கன்னா நான் இப்போவே புக் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஐ நீட் டு டேக் அதர் டெசிஷன்னு அப்படியே சொல்லிவிட்டு அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போய் அவங்களை கெஞ்சிரோம்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்களுக்கு தேவை இருக்குது அதனால தான் நம்மளை தேடி வராங்க, கண்டிப்பாக இவங்க நம்மக்கிட்ட தான் மறுபடியும் வருவாங்கன்னு அந்த ஒரு நமக்கு கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க. சேம் டைம் நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும், காசு இல்லாமலாம் ஒருத்தவங்க கார் எடுத்துகிட்டு வீடு லேண்டு பார்க்க வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இந்த ரேட்டில் முடிச்சு கொடுப்பீங்கன்னா நான் புக் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லி நீங்கள் பேசிடலாம். அந்த வீடு ரிலேட்டட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த சைஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டவுட்ஸு, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடு கட்டும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 கார் பார்க்கிங் பிளான் பண்ணிக்கோங்க, பெரிய லேண்ட் வாங்குறீங்கன்னா. அதுக்கப்புறம் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, லாங் பேக் யூ மென்ஷன் ஒன் டெம்பிள் நியர் மகாபலிபுரம், அந்த கோயில் போனனால தான் நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னு. அது எனக்கும் தெரியலங்க, அந்த ஜோசியர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த ஸ்தல சைன பெருமாள் கோயில் போங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு 2021 சொன்னார் எங்ககிட்ட. 2 சொன்னார் ஆக்சுவலாக அவர். ஒன்று வந்து ஸ்தல சைன பெருமாள் கோயிலில் பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுங்க அப்படின்னு சொன்னார். இன்னொன்று வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி ஸ்டாச்சு இருக்கிற ஏதாவது டெம்பிளுக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னார். நடந்துதான் போனது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அந்த கோயில் தான், ஸ்தல சைன பெருமாள் தான் போனேன். 2024 போனேன், 2 வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று தான் ஆனால் முடிஞ்சுது, ஒன்று முடியவே இல்லை. எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை எனக்கு. இவர் ரொம்ப பிலீவ் பண்ணுவார். பட் எனக்கு இந்த லக்கெல்லாம் நான் பார்ப்பேன், இவங்க சொன்னால் நடக்கும், இவங்க கையால் ஒரு 100 rupees வாங்கினா எனக்கு ஹாப்பியாக, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 100 rupees அவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நிறைய காசு வரும்ல, அந்த லக்கெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அந்த கோயில் போனோம், கரெக்டாக 2 வீடு ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க். நீங்கள் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த கோயில் வேணால் சும்மா போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அக்கா 3 வீடு வாங்க முடிந்த உங்களால் 6 மாத காசு ஏன் எடுத்து வைக்க முடியல? ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னால் 6 மாதத்தில் எடுத்து வைக்க முடியாதுன்னு. ஏன்னா வீட்டு செலவு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இவருக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்காக சேவ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், வீட்டுக்காக செலவு பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ வீட்டுக்கு செலவு பண்ணுற நான் எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் கையில் காசு இருந்தாவே தேவையில்லாததெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுங்க. நான் 2010 வேலை செய்கிறேன், 1 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் எக்ஸசிவாக இருந்ததே இல்லைங்க. இருக்காது, 1 லட்ச ரூபா கூட இருந்ததே முடியாது. இவரால் வேணால் எடுத்து வைக்க முடியும். இவருக்கு ஃபினான்ஸ் கேட்டகரி கொடுத்துட்டோம் வீட்டில், எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு. ஸோ அதனால் இவர் வேணால் உங்களால் எடுத்து வைக்க முடியுமா 6 months? அதுதான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு நான் இது வரைக்கும் எடுத்து வைக்கல. நான் அதனால தான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா மணி அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும்போது டக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. KOKS vlogsன்ற ஒரு போட்டிருந்தாரு, எனக்கும் இது மாதிரி டிப்ஸ் கொடுங்க, ஹவு டு க்ரோ லைக் திஸ், ஐ எம் நாட் ஜெலஸ் அட் யூ அப்படின்னு. எனக்கு தெரியும் யாரும் ஜெலஸ் ஆக மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் நானும் பெருமூச்சு விட்டுருக்கேன். இந்த மூக்குத்தி வாங்க போகும்போது என் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஆரம் வாங்கிட்டு இருந்தாங்க.
அப்படின்னு பெருமூச்சு விட்டுருக்கேன் நான், நம்மளாம் எப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜெலஸு கிடையாது, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா எங்கள் லெவல் பார்க்காம இறங்கி வேலை செய்யணும்னா பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். நீங்களும் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு இன்கம் வருது, நான் பார்ட் டைமாக நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் இது பண்ணுங்கள், போய் மாவு வாங்கிட்டு வாங்க, எனக்கு போய் எக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் வாங்கிட்டு வரதுக்காக. இப்போ இவர் ஒர்க் பண்ணுறேன், நான் ரெஸ்ட் தானே எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். சம்டைம்ஸ் டெலிவரிலாம் அன்டைமில் இருக்கும். 12 o'clock டெலிவரி, 12 o'clock கேக் கட்டிங்காக 11 o'clockலாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிற காசு கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து வச்சிங்கன்னா க்ரோ ஆகலாம். இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் இதுதான். நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வீடு கட்டணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது, பட் டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. 1000 2000 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அதாவது நல்ல க்ரோத் இருக்கணுங்க. ரிஸ்க் இருக்கும், பட் க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்கிற மாதிரி ஈக்விட்டிஸ்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு 10 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு இயர்லி 15 to 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வந்து தங்கம் விலை ஏறிட்டே இருக்குல்ல, நீங்கள் நகை விற்றதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க. ஒரு கெஸ்ட் வந்திருக்குது, என் பையன் தான் போயிட்டான். தங்கம் விற்றதை நினச்சி நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த தங்கத்தை நான் வாங்கினதே நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் நான் வாங்கினேன். ஸோ எனக்கு அது ப்ராக்டிஸில் தான் இருக்குது, அதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நகை விற்றுட்டேன் என்னால் வாங்க முடியாது அந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை, கண்டிப்பாக என்னால் நான் வாங்குவேன். நான் நகை வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது, அதை விற்கும் போது எனக்கு நல்ல லாபம் கிடைக்கல, அதனால தான் நான் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். என் கடனெல்லாம் அடைச்சிட்டு அந்த மலை பிரதேசத்தில் ஒரு பங்களா வாங்கிட்டேன்னா அடுத்து நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆரம் வாங்கி மாட்டிகிட்டே வீட்டில் நைட்டு போட்டு தூங்குவேன். அடுத்த கொஷின் வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான், மற்ற எல்லாருமே விஷஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அடுத்த வீடியோலலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடு வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடு கட்ட பிளான் பண்ணும்போது உங்களுக்கு டைமே இருக்காதுங்க. எப்படி டிசைன் பண்ணுறது, வீட்டில் எங்கே கடப்பா வைக்கிறது, எங்கே வந்து பே விண்டோ வைக்கிறது, கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் பிளான் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு டக்குன்னு பிளான் பண்ண முடியாது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வீட்டில் ஏன் பிளான் பண்ணேன், வாடகை விடுறதுக்கு இது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். நாளைக்கு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். பாய் பாய். ஒரு விஷயம் சொல்லணும், நான் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ இவர்கிட்ட நான் கேட்டேன், ஏதாவது லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் பார்க்கலாம், மூவி டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்து எனக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல, குக்குன்னு ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டாருங்க. அழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அந்த படம் பார்த்து. இவர் ஏன் எனக்கு இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணான்னு தெரியல. ஏன்னா எனக்கு லவ் ஸ்டோரினா கொஞ்சம் நல்ல 2 பேரும் சேர்ற மாதிரி தான் இருக்குது அந்த படம். ஆனால் படம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு அவங்க சுச்சுவேஷன் பார்த்துட்டு. ஏதாவது நல்ல மூவி இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கறதுக்கு. இவரை கேட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. நீங்கள் கொஞ்சம் நல்ல மூவி இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சொசைட்டியில் நல்லா இருக்கவங்களோட லவ் ஸ்டோரி மட்டும் தான் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோட லவ் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள், அதுக்காக தான் அந்த படம் சஜஸ்ட் பண்ணேன். நீ இவன் பார்க்க மட்டும் நல்லா பார்ப்பாரு, நான் பார்க்கணுன்னா மட்டும் எனக்கு மனசு கஷ்டப்படுத்துகிற படம்லாம் பார்ப்பாரு. சரி பாய், நாளைக்கு பார்க்கலாம்.